வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நாம் தினமும் வாசிக்கின்ற தியானிக்கின்ற வேத புத்தகத்தில் நீதிமான், சன்மார்க்கன், துன்மார்க்கன் போன்ற வார்த்தைகள் வருவதை நாம் காணலாம். ஒரு மனிதன் தேவனோடும் பிற மனிதர்களோடும் எப்படி தொடர்பு கொண்டுள்ளான் என்பதை வைத்து ஒரு மனிதன் நீதிமானா அல்லது துன்மார்க்கானா என அறிந்து கொள்ளலாம். நீதிமான், இந்த வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நிறைய தடவைகள் வருவதை நாம் காண முடியும். நீதிமான்கள் என்றால் அர்த்தம் என்ன? நீதிமான்கள் என்றால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அல்லது கடவுளுக்கு பொருத்தமானவர்கள் என்று அர்த்தம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கே நீதி என்பது சட்ட பிரகாரமான நீதியை குறிக்காமல் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அந்த அனுபவத்தை, தகுதியை குறிக்கின்றது. தேவனுக்கு தூரமாயிருந்த நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் தேவனுக்கு சமீபமாகிறோம். தேவன் இயேசுவின் மூலமாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். நீதிமான் என்றால் தேவனுக்கு பொருத்தமானவன் அல்லது தகுதியானவன் என்று அர்த்தம். நீதிமான் தேவனுக்கு பிரியமானவனாயிருப்பான், தேவனை நேசிப்பான், தேவனுக்கு பிரியமாக வாழ்வான், தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடு வாழ்வான். சன்மார்க்கன், சன்மார்க்கன் என்றால் நேர்மையானவர்கள், அப்ரைட் பர்சன். பழைய ஏற்பாட்டில் யோபு சன்மார்க்கன் என அழைக்கப்படுகின்றான். யோபு தன்னைத்தான் உற்று பார்த்தவர், தன் பிள்ளைகளையும் பாவ மன்னிப்பு பெற தூண்டியவர், வழிநடத்தினவர். நீதிமானுக்கும் சன்மார்க்கனுக்கும் அதிக வித்தியாசங்கள் இல்லை. 3வது துன்மார்க்கன். துன்மார்க்கன் என்றால் கடவுள் பயம் இல்லாதவர்கள், கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்கிறவர்கள், துணிந்து பாவங்களை செய்கிறவர்கள், தங்கள் சுய ஆதாயத்திற்காக எந்த பாவத்தையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பவர்கள். இவர்கள் சன்மார்க்கனுக்கு அருவருப்பானவர்கள் என வேதம் சொல்லுகின்றது. இவர்கள் ஆலோசனையில் நடக்கக்கூடாது என வேதம் கூறுகின்றது. சங்கீதத்தின் முதல் வசனம் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வேறுபாட்டை அழுத்தமாய் கூறுகின்றது. நீதிமான், சன்மார்க்கன், துன்மார்க்கன், இந்த 3 வார்த்தைகளில் 3 விதமான மனிதர்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. இவர்களை தவிர்த்து இன்னொரு வகையான மக்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் அவர்கள்? சுயநீதிக்காரர்கள். இவர்களை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்த யூத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்களை இந்த சுயநீதிக்காரர்களோடு சேர்த்து கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்களைத்தான் இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என அழைத்தார். இந்த சுயநீதிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்த நல்லவர்கள், மனிதர்களுக்கு நல்லவராக தோன்றுவார்கள், மக்களால் போற்றப்படுபவர்கள், பார்வைக்கு பரிசுத்தர்கள், தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளாதவர்கள், தன்னிலை உணராதவர்கள், பாவி என தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவ மன்னிப்பிற்காக தங்களுக்கு இயேசு தேவை என்பதை உணராதவர்கள், தற்பரிசோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு தங்களை அடையாளமாக காட்டிக்கொள்பவர்கள், சுபாவ அளவில் குணநலன்களில் மாற்றம் இல்லாதவர்கள், ஆனால் எல்லா ஆராதனைகளிலும் ஒழுங்காக கலந்து கொள்ளுவார்கள், சடங்காச்சாரங்களுக்கு, பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், சுய நீதியை தழுவி வாழ்பவர்கள், நம்புபவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு எல்லா சபைகளிலும் உண்டு. அன்பானவர்களே, நானும் நீங்களும்
நீதிமான்களாய் காணப்படவே ஆண்டவர் விரும்புகின்றார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நீதிமான்களாகவே காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.